விழுப்புரம் மாவட்டம் கே ரோடு முத்துவேல் லேஅவுட் பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வருபவர் தனியார் பேருந்து ஓட்டுநர் சுதாகர். இவரது மனைவி அன்புச்செல்வி மற்றும் மகள்கள் மிருதுலா ஸ்ரீ, வேதஸ்ரீ, அனன்யா ஸ்ரீ ஆகிய 3 பெண் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை 3 மணி அளவில் குழந்தைகளுடன் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள பிரபல ஆனந்தா இனிப்பகத்தில் குழந்தைகள் சாப்பிடுவதற்காக முட்டை பப்ஸ் வாங்கியுள்ளார். இதனை நேற்று மாலை 5 மணி அளவில் குழந்தையின் தாய் அன்புச்செல்வி குழந்தைகளுக்கு சாப்பிடுவதற்காக முட்டை பப்ஸை வழங்கியுள்ளார். மாலை 5 மணி அளவில் முட்டை பப் சாப்பிட்ட 3 பெண் குழந்தைகளுக்கும் அடுத்தடுத்து வாந்தி, பேதி, வயிற்றுவலி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனைக்கு அவரது பெற்றோர்கள் அழைத்து சென்று சிகிச்சை பெற்ற நிலையில் அங்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் சிறுமிகள் சாப்பிட்ட முட்டை பப்ஸ் ஃபுட் பாய்சன் ஆகியுள்ளது என தெரிவித்துள்ளனர். அதற்கான சிகிச்சையும் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் அனன்யா ஸ்ரீ மற்றும் வேதஸ்ரீ ஆகிய இருவருக்கும் உடல் நலம் சீரான நிலையில் 11 வயது மகள் மிருதுலா ஸ்ரீக்கு மட்டும் உடல்நிலை சரியாகாத காரணத்தால் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து பெண் குழந்தையின் தந்தை தெரிவிக்கையில், ஆனந்தா இனிப்பகத்தில் தங்களது குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்த முட்டை பப் சாப்பிட்டதால் தான் தனது 3 குழந்தைகளின் உடல் உபாதைக்கு காரணம் என தெரிவித்துள்ளார். பிரபல இனிப்பகத்தின் மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரத்தில் மிக பிரபலமான ஆனந்தா ஸ்வீட் கடையில் முட்டை பப் சாப்பிட்டு 3 பெண் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் மனாசிராஜ். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிகிறேன். நேற்று ஒரு 3:30 மணி அளவில் பழைய பேருந்து நிலையத்தில் ஆனந்தா இனிப்பகத்தில் என் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கினேன். அதில் வந்து 3 எக் பப்ஸ் வாங்கினேன். ஒரு 4:30 மணி அளவுக்கு என் பசங்க அதை சாப்பிட்டுச்சுங்க. சாப்பிட்டதுலேருந்து வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் இருந்தது. உடனே வந்து சின்ன பாப்பா 2.5 வயசு இருக்கும், அதை மட்டும் இது டிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவமனை ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணார். சிறப்பு மாத்திரைலாம் கொடுத்தாரு. அதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்னோடய அடுத்த பொண்ணு வேதஸ்ரீன்ற பொண்ணுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி வந்துச்சு. வயிற்று வலி தானே அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தேன். மறுபடியும் அதுக்கு வந்து வயிற்றாலையும் வாமிட்டு வந்ததுனால இன்னொரு பாப்பாவுக்கும் அடுத்து தொடர்ந்து பெரிய பாப்பாவுக்கும் வந்து மிருதுலா ஸ்ரீ பேர், அதுக்கும் வந்து வயிற்றால வாந்தி போச்சு. நைட்டு ஃபுல்லாக வாமிட்டும் வயிற்றாலையும் 6 தடவைக்கு மேலே வயிற்றால மட்டும் போச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் என்னால் ஒன்றும் பண்ண முடியன்றதுக்காக விழுப்புரம் சீலநாட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? கேட்டதுக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க போங்க அப்படின்ட்டு அந்த கடையோட உரிமையாளரே அவரே சொல்கிறாரு. அவர் வந்து 15-20 வருஷமாக நான் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் நான் சொன்னதும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே கிடையாது. ஆனால் இந்த போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி இங்கே எக் பப் சாப்பிட்டதுனால தான் என் பசங்க 3 பசங்களும் வந்து வயிற்றால போகுது, வாந்தி எடுக்குது, மயக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என் கடையிலலாம் அந்த மாதிரி இருக்காது, நீங்கள் வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஹார்ஷாக பதில் பேசுகிறார். அதனால தான் நான் வந்து ஜிஹெச்சில் வந்து இப்போ பசங்க அட்மிட் ஆகிருக்கேன். அவர் என்னவா இருக்காருங்க? அவர் உரிமையாளரே வந்து இந்த பதிலை சொல்கிறாரு, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க அப்படின்னு. காம்பஸ் வந்து பொருளாளராக செயலாளராக இருக்கார், ஆனால் பதவியில் இருக்கார், எந்த பதவின்னு தெரியல. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் வந்து என்னோட குழந்தை பாதிக்கலாம், மற்ற குழந்தைங்கள்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடாது, தரமான பொருள் கொடுக்கணும். நம்ம வந்து கன்சூமர் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு கூட நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் கஸ்டமரை வந்து திருப்திப்படுத்துறது தான் வந்து கடையோட நோக்கமே இருக்கணும். ஆனால் கஸ்டமரை வந்து இந்த மாதிரி ஹார்ஷாக பேசி வெளியே அனுப்புங்க, வெளியே போங்க, என் கடையில் நீங்கள் பொருள் வாங்கினா இப்படி தான் இருக்கும், இஷ்டம் தான் சாப்பிடுங்க, எல்லாம் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலே எனக்கு போதும், வேறு ஒன்றும் வேணாம். என் பசங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணும், அவ்வளோதான். ஓகே.